இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு பெண்களை எங்கேயும் வெளியே விடக்கூடாது, பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இப்போ வருங்காலத்துல வந்துட்டு ஸ்டில் இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கட்டும், இல்ல ஃபியூச்சர்ல இருக்கட்டும், மறுபடியும் அதே மாதிரி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருக்கு. ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா தொடர்ந்து நடக்கிற ஒரே ஒரு கிரைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேப். அதுவும் வந்துட்டு இப்போ ரீசெண்டா வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு அந்த டாக்டர் வந்து ரேப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ லாஸ்டா வந்துட்டு கொல்கத்தாவில் வந்துட்டு ஒரு அட்வொகேட் ஸ்டூடெண்ட் வந்துட்டு கேம்பஸ்குள்ளேயே வச்சு ரேப் பண்ணாங்க. இந்த மாதிரி எப்படி டீச்சர்ஸ் ரேப் பண்றாங்க, டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேப் பண்றாங்க, அதுக்கப்புறம் அட்வொகேட், டாக்டர், இன்னும் எக்ஸெட்ரா போக போக போயிட்டே இருக்கும். ரேப் 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 இது மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எவ்வளவு சட்டங்கள் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அது கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு நியூஸ் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த நியூஸை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எக்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கன் அழுத்தி விட்டுருங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ டக்கு டக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, ஓகே. நான் உங்கள் பூபதி. எக்ஸ் ஸ்குவாட். இந்த ரேப்பு எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில ஹரிதேவ்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து நடந்திருக்கு. லாஸ்ட் இயர் வந்துட்டு அந்த டாக்டருடைய ரேப்பும் வந்துட்டு அங்க கொல்கத்தாவில தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் மந்த் அந்த அட்வொகேட்டை கேம்பஸ்குள்ளேயே வச்சு ரேப் பண்ணாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுவும் வந்துட்டு கொல்கத்தாவில தான் நடந்திருக்கு. இப்போ ஸ்டில் இந்த டைம்ல வந்து நடந்த ரேப்பும் வந்துட்டு கொல்கத்தால ஹரிதேவ்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு, அது எப்படி இதானுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாந்தன், தீப் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு போல. அவங்க கூட வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க வந்து அடிக்கடிக்க பார்த்து பேசுறது, அந்த 3 பேர்த்துக்கூடயும் வந்து பார்த்து பேசுறது, ஊர் சுத்துறது இப்படிலாம் இருந்திருக்காங்க. அந்த சாந்தன்கிறவன் வந்துட்டு அந்த கொல்கத்தால வந்துட்டு துர்கா பூஜா கமிட்டின்னு வந்து ஒரு கவர்மெண்ட் ஒன்று நடத்திருக்கு. அதோடைய தலைவர் அந்த சாந்தன்கிறவன். ஆஹ் அப்படி இருக்கப்போ இவங்க வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு பர்த்டே வருது. அப்போ வந்துட்டு அவங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க அப்படின்னா, நம்ம பர்த்டே பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்துட்டு இன்வைட் பண்றாங்க. யாரு? அந்த சாந்தன்கிறவன். அப்படி இன்வைட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தீப் அப்படிங்கிறவனுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போய் அந்த பொண்ணுக்கான பர்த்டே பார்ட்டி எல்லாம் நடக்குது. நடத்து முடிச்சுட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ இது எப்போ அந்த பர்த்டே பார்ட்டி நடக்குதுன்னா வெள்ளிக்கிழமை நடக்குது. இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை நடக்குது. அந்த பொண்ணு எல்லாம் பார்ட்டிலாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற அப்போ வந்துட்டு அந்த 2 பசங்களும் சேர்ந்து அந்த பொண்ணு அங்கேயே வந்து லாக் பண்ணிடுறாங்க. டோர்லாம் வந்து லாக் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணால தப்பிச்சு போக முடியல. அந்த பொண்ணை அன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு அந்த வெள்ளிக்கிழமை அந்த நைட்டு ஃபுல்லா வந்துட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில வந்துட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு போகுது. அப்படி தப்பிச்சு போய் அவங்க வீட்டுல வந்துட்டு அந்த பொண்ணுக்கு நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பொண்ணு அவங்க வீட்டுல சொல்லுது. அந்த சொன்ன உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா போயிட்டு கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் அந்த போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து 2 பேரும் அப்ஸ்கான் ஆயிட்டாங்க. இதுதான் வந்துட்டு அங்க நடந்த ரேப்பு. இன்னும் வந்துட்டு அவங்க ஸ்டில் இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அந்த போலீஸ்காரங்க வந்துட்டு இன்னும் தேடிட்டே தான் இருக்காங்க. இதுல வந்துட்டு ரீசெண்ட் டேஸ்ல ஒரு ஒரு 2 வீக்ஸ் இந்த ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு அந்த கொல்கத்தாவுக்கு வந்துட்டு தேசிய கிரைம் ரேட் கம்மியா இருக்க அப்படிங்கிற ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நடந்த கொஞ்ச நாளே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் மந்த் வந்து அந்த அட்வொகேட் ரேப் கேஸ். அது எப்படின்னா அந்த கேம்பஸ்குள்ளேயே வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அது எப்படிதான் நடந்துச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி நிறைய ரேப் கேஸ் நடந்துட்டே தான் இருக்கு. கிரைம் ரேட்டே போக போக ஏறிட்டே தான் போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம அன்றாட யூஸ் பண்ற போன்களே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி கண்ணிலே தான் இந்த ஆட்ஸ் தான் வந்து கொடுக்குது. இப்போ ஈவன் இந்த குழந்தைங்கள்ல இருந்து வந்துட்டு நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது நம்ம இந்தந்த விஷயங்கள் நல்லது, இந்தந்த விஷயங்கள் கெட்டது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆனா இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தை அழுவுதா, போனை எடுத்து கொடு, கார்ட்டூன் போட்டு கொடு, ஏதாச்சும் கேம் இறக்கி கொடு, பசில் கேம் இறக்கி கொடு அப்படின்னு இறக்கி கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த பசில் கேம்ஸ் இந்த மாதிரி விளையாடும் போது அந்த மாதிரி ஒரு ஆட்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆடு வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி வந்து ஷோ ஆகுது. இதுல பேரண்ட்ஸ் வந்துட்டு அதுல வந்துட்டு அதெல்லாம் சென்சார் பண்ணி கொடுக்கணும். இதுதான் நீ பார்க்கணும், இது உனக்கு போன் யூஸ் பண்ற வயசு இல்லை அப்படின்னு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அது யாருமே இப்போ மோஸ்டா பண்றது இல்லை.
ஈவன் பாயா இருந்தாலும் சரி கேலா இருந்தாலும் சரி, எது நமக்கு தேவை அப்படிங்கிறத, எது எது நல்லது எது எது கெட்டது அப்படின்னு வந்துட்டு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இதுல என்ன மெயின், இதுல யாரு மெயின் அக்யூஸ்ட்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய பேரண்ட்ஸ். ஐ மீன் பசங்களுடைய பேரண்ட்ஸ். பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, ஏமா நீ பேசு, நீ அது தப்புன்னு சொல்ல வரல. இப்ப நீ பசங்க கூட பேசவே கூடாதுன்னு உன்னை வளர்க்கல. ஆனா எது உன்னுடைய லிமிட்டோ அதை வரைக்கும் மட்டும் நீ பழகு, அதை தாண்டி நீ போகாத. அதே மாதிரி பசங்களுக்கு வந்துட்டு இது இப்படிதான், இதுதான் உன் லிமிட், இதை தாண்டி நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் வந்துட்டு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் இந்த மாதிரி கிரைம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா மோஸ்டா இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கறதே இல்லை. பசங்களா அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவங்களுடைய லைஃப் அவங்க பார்த்து வைங்க, அவன் என்ன பண்ணா பொழைச்சி வைங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அது கடைசீட்ல அந்த இந்த பெண்களுக்கு தான் வந்துட்டு பாதகமாவே போய் முடியுது. இதுல நம்ம பேசிக்கா இதை மாத்தணும் அப்படின்னா பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டை மாத்தணும். இது வந்துட்டு தப்புப்பா, இதை பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டை மாத்தினாதான் இந்த பெண்களுக்கான அந்த அநியாயம் நடக்கிறது எல்லாமே வந்துட்டு மாறும். இல்லை அப்படின்னா அது மாறவே மாறாது. இவ்வளோ வருஷம் போனாலும் சரி, இவ்வளோ டெக்னாலஜி, எவ்வளோ சட்டம், எவ்வளோ தண்டனைகள் வந்தாலும் சரி, இது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இந்த ஆப்புங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். குழந்தைகிட்ட வந்துட்டு இந்த மொபைல் கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணும். இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாவே வந்துட்டு இந்த டேட்டிங் ஆப்ஸை பற்றிலாம் வந்துட்டு ஆட்ஸ் கொடுப்பாங்க. இந்த என்ன ஃப்ரெண்ட் ஆப்பு, அதுக்கப்புறம் என்ன தோஸ்து, இந்த மாதிரி நிறைய ஆப்புங்க இருக்கு. அந்த மாதிரி ஆப்புங்கெல்லாம் வந்துட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் இன்னும் சில ஆப்புங்கெல்லாம் இருக்கு, அது ரொம்ப வந்துட்டு இதுவாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்புங்கெல்லாம் வந்துட்டு என்கரேஜ் பண்றதை விட்டுட்டு நமக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள் ஏதோ இந்த டெக்னாலஜில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை எடுத்துக்கலாமே தவிர. ஆனா வந்துட்டு இந்த மாதிரி இதை வந்துட்டு எடுத்துக்கிறது வந்துட்டு ரொம்ப தப்புங்கிற மாதிரி தான். தப்புங்கிற மாதிரிலாம் இல்லை, தப்பு தான். இதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ எவ்வளவு ஆப்ஸ் பேன் பண்ணாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கண்டென்ட்லாம் வந்துட்டு எங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை ஸ்ட்ரிக்டா பேன் பண்ணணும். ஈவன் நம்ம குழந்தைங்களை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோன் கொடுக்காம அவங்கள வந்துட்டு விளையாட விடணும். அதுதான் மெயின். இது இவ்வளவுதான். இந்த மாதிரி ரேப் ஒன்று வந்து கொல்கத்தாவில் நடந்திருக்கு. ஸோ அந்த கொல்கத்தாவுடைய கவர்மெண்ட்ல இந்த இந்தியாவில் இருக்கிற மொத்த கவர்மெண்ட்டும் வந்துட்டு இதுக்கு வேற மாதிரி ஏதாவது சட்டங்கள் கொண்டு வரணும். ஏன்னா தண்டனைகள் கடுமையானதான் வந்துட்டு குற்றங்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு நான் இதுல சிம்பிளா சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க கேர்ள்ஸா இருந்தாலும் சரி பாய்ஸா இருந்தாலும் சரி, பொண்ணுங்க பசங்க பேசுறீங்களா பேசுங்க, தப்பு இல்லை. ஆனா வந்துட்டு உங்களுடைய லிமிட் எதுவோ, இது நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன், இதை தாண்டி நம்ம போகக்கூடாது, இதை தாண்டி போனால் நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள பேசிங்க. அதே மாதிரி தான் பசங்களும் உங்களுடைய. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு உங்களை நம்பி வந்து பேசுறா, உங்களை நம்புறா அப்படின்னா அவருடைய ட்ரஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். இவங்க கூட போனால் நம்ம சேஃபா இருப்போம், இவங்க நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் இவங்க கூட இருந்தா பாதுகாப்பா இருக்குன்னு தான் நம்ம கூட வரா. அந்த பாதுகாப்பா இருக்க வேண்டிய நம்மளே வந்துட்டாங்க அப்படி பண்ணோம் அப்படின்னா அவங்க வேற யாரதான் நம்புவாங்க? ஒருவேளை வேற்றுக்கிறதுல இருந்து ஏதாச்சும் ஏரியில கூட்டு வந்து ஒண்ணுமா அவங்க நம்புறதுக்கு நீதான் ஏன் பாதுகாப்பா இருக்கணும் அங்க? ஓகே, இது சைக்கிள் வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையனை டிஃபெண்ட் பண்ணிருக்கணும், ஒரு பையன் வந்து பொண்ணு டிஃபெண்ட் பண்ணிருக்கணுங்கிறதெல்லாம் ஓகே. ஆனா லிமிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு வரைமுறை இருக்குல்ல, நம்ம இவங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதோட இருந்துக்காங்க. அதை தாண்டி போனீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆபத்தான் தான் போகும். இந்த மாதிரி வந்துட்டு கிரைம்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு இது சட்டங்கள் வந்துட்டு மாறணும், கண்டிப்பா மாறணும். அது இல்லாமல் வந்துட்டு இந்த ஆப்ஸ் சொன்னல, அதை பற்றி வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவாக இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் ரெடி பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோட முடிவில் நான் சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ வந்துட்டு குழந்தைங்கிட்ட இருந்து ஃபோனை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. அதனாலதான் வந்துட்டு இப்போ நிறைய விஷயங்கள் மாறுது. இப்போ ஈவன் நீங்க படம் பார்க்கறதா இருந்தாலும் குழந்தைங்க எந்தெந்த படம் பார்க்கணுமோ அதை சென்சார் பண்ணணும். இப்போ நம்ம போற எல்லா படத்துக்கும் எங்களை கூட்டு போகணும்லாம் இல்லை, அவங்க பார்க்கக்கூடிய படங்களும் வந்துட்டு நம்ம சென்சார் பண்ணி கொடுக்கணும். யூடியூப் கண்டென்ட்டா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி நம்ம சென்சார் பண்ணி பேரண்ட்ஸோடைய கண்ட்ரோலோட பார்த்தா ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது. நினைச்ச நேரத்துக்கு ஃபோன் எடுத்துனோன்றது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. உங்களுடைய கண் பார்வையில வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ ஈவன் நிறைய வீட்டுங்கள சரி குழந்தைக்குன்னு வந்துட்டு தனியாவே ஃபோன் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் சின்ன பையனா இருந்தப்பெல்லாம் வந்துட்டு ஃபோன்லாம் எங்களுக்குலாம் தனியெல்லாம் கிடைக்காது. நான்லாம் வந்துட்டு ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானாக தான் வேலைக்கு போய் வாங்கினேன். ஃபோன்லாம் வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3வது படிக்கிற பொண்ணு 4வது படிக்கிற பொண்ணு கையிலலாம் வந்துட்டு ஃபோன் இருக்கு. எல்லா குழந்தைங்க கையிலும் ஃபோன் இருக்கு. அவங்களுக்கு ஃபோனுங்கிறது அவசியம் இல்லை.
ஸோ அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க ஃபோன் அவாய்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல நியூஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். நீங்க இன்னும் எக்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை மறக்காம அழுத்திட்டுருங்க. அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு நியூஸும் சரி, எந்த வீடியோ இருந்தாலும் சரி, டக்குன்னு மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாய், நாளைக்கு மீட் பண்றேன்.